முன்னேற்ற கழக ஆட்சி. மீண்டும் அதை இந்த அரசு வந்து 30/6/2027 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார்கள். அதற்கு மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இதில் முக்கியமாக இருக்கிறது என்னவென்றால் GOMS நம்பர் 66 30/3/20 போட்டதிலே 2 சாராம்சம் இருக்கிறது. ஒன்று ஹில்ஸ் ஏரியா ஆக்கா இருக்கக்கூடிய இடத்திலும், அதேபோல் எக்கோ சென்சிட்டிவ் இடத்திலும், குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரல்வாய்மொழி, தோவாளை போன்ற பகுதிகள் எல்லாம் எக்கோ சென்சிட்டிவ் வரவில்லை. எனவே மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இதை சரிவர கவனித்து, ஏற்கனவே நீங்கள் இதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறீர்கள். அன்அப்ரூவ்ட் ப்ராடக்ட் எதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண வேண்டும் என்றும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்த வில்லேஜ் பேரவையின் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. தோவாளை மற்றும் ஆறாமலில் இருக்கக்கூடிய அன்அப்ரூவ்ட் பிளாட்ஃபார்மையும் அப்ரூவ் பண்ணி தரும்படி உங்கள் மூலமாக உறுப்பினர் வேலுமணி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பின் 5 சிறப்பு திட்டம் வந்து வாரியத்தால் கையகப்படுத்தப்படக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அந்த விலக்கு செய்து சிறப்பு திட்டம் சொல்லி அறிவிச்சிருக்கீங்க. அது முழுமையான விளக்கங்கள் இல்லை, இருந்தாலும் அதை பொறுத்தளவுக்கு எங்களுடைய கோவை மாவட்டத்தில் வடவள்ளி, வீரகேரளம், கவுண்டம்பாளையம், வெள்ளக்கிணறு, சின்னவேடம்பட்டி, கணபதி, கிருஷ்ணராயபுரம், சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி, காலப்பட்டி, உப்புளிப்பாளையம், சௌரிபாளையம், வேளாண்டிபாளையம் 12 வருவாய். இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 10,000 ஏக்கர் நிலங்கள் வந்து வீட்டு வாரியத்தால் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். மீதி எஞ்சியுள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவங்கெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. இன்னசென்ட் பர்ச்சேஸ் நிறையா வந்து நம்முடைய அப்பாவி ஏழை மக்கள் நிறைய வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இதில் 70,000 மக்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, பட்டா மாறுதல் செய்யக்கூடாது, வங்கி கடன் பெற இயலாது, வீட்டு வசதி வாரியத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த முறை கமிட்டி போடப்பட்டு 5% மட்டும் விலை கொடுத்து விடுவிச்சிருக்காங்க. ஆகவே நீ சிறப்பு திட்டம் அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாராட்டுதல். கண்டிப்பாக அரசு நீங்கள் வந்து தனி கவனம் எடுத்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா விலக்கு கொடுத்து அதை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ளும். அதே போல என்னுடைய தொண்டாபுரம் தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம், அதே போல கல்லாமேடு, குளத்துப்பாளையம் பகுதியில் நம்ம வந்து வீடு கட்டியிருக்கிறோம் ஸ்லம்போலில். இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே நான் அமைச்சராக இருக்கும்போது கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் முடிக்கப்பட்ட நிலையில் பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்குறோம் வீடு அவங்களுக்கு, உரிமையாளருக்கு. அதே போல் மீதி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடைத்தரகர்கள்லாம் போந்துட்டு தப்பாக போயிட்டு இருக்கு. அதையும் அமைச்சர்கள் கவனத்தில் வந்து சரி செய்ய வேண்டும். மாண்பு உறுப்பினர் ராம்குமார், BK ராம்குமார் அவர்கள். மாண்பு உறுப்பினர் BK ராம்குமார் மாண்பு வீட்டு வசதி அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க. இருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கொண்டு சென்று அதுக்கான தீர்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு BK ராம்குமார் உட்காருங்க. மூவி கருப்பையை உட்கார். என்ன சொல்ல போறீங்க? மூவி கருப்பையை என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன ஒரே மூவி கருப்பையா கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2008, 2009, 2010, 2011 ஆண்டு தமிழர்களுடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விழா நடைபெறவில்லை. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியா பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேச வேணாம். அடுத்த மாண்பு BK ராம்குமார் விடுங்க, அது முடிஞ்சு போச்சுங்க. இது திருப்பி நீ 2008 போனீங்கன்னா எப்போ இந்த விளக்கத்தை சொல்லுது? நம்ம உட்காருங்க. இல்லை நல்லா பேசிட்டீங்க, கருத்தை சொல்லிட்டீங்க, உட்காருங்க. இல்லை என்ன கேட்க வரீங்க அது சொல்லுங்க. இல்லை என்ன சொல்ல வரீங்க? 2011 ஆண்டு மாண்புமிகு அம்மாவுடைய கடிதம் வைத்து தமிழக அரசின் உதவியோடு உயர்நீதிமன்றத்தை நாடி மீண்டும் 2012 ஆண்டு ஜல்லிக்கட்டை கொண்டு நடத்தியது அன்றைக்கு இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. இரண்டாவது அதுக்கு துணையாக இருந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசாங்கம், எளிய வந்த கருப்பையா. ஆனா யாரோ ஜல்லிக்கட்டுக்கு நாங்க உரிமை ஜல்லிக்கட்டு நாய் என்று பட்டோம்னா சூட்டிக்கிற வேணாம். உங்கள் வாழ்த்துக்கள். உட்காருங்க. மாண்புமிகு BK ராம்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாய்ப்பை தந்த உங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் பேசுங்க அண்ணாநகர் தொகுதி மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னை மாவட்டம் அண்ணாநகர் தொகுதி 102வது வட்டத்தில் பெரியக்கூடல் பாரதிபுரம் தொகுதியில் தமிழ்நாடு ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அலாட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 to 10 வருடங்களுக்கு வந்து பணமும் கட்டியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும்
அதுக்குண்டான சேல் டீடோ பேர் மாற்றமோ இன்னும் கொடுக்கப்படவில்லை. உங்கள் வாயில அமைச்சருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார், ஐபி செந்தில்குமார், மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஆரம் காலனி என்கிற பகுதியில் ஏறத்தாழ 5.24 ஏக்கரில் பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புதிய நவீன கட்டுமானத்தோடு கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி நகர்மயமாதலை மனதில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் வீடுகளை வழங்கிட இந்த அரசு முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கல்லானை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜவஹர்புரம் டிஆர்ஓ காலனி உட்பட்ட பகுதிகளில் வந்து தொடரியந்தல் கண்மாய்க்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு தடைபட்டு இருந்துச்சு. ஆனால் அது 2020 கலெக்டரோட இதில் வந்துட்டு நம்மளோட நகர்ப்புற மேம்பாடு வாரியத்தில் உட்பட்டதுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதி பேருக்கு மேலே பத்திரம் பதிவு செய்ய முடியல. அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த பணியை செய்து தரதுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கு முன்னாடி பேசி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னார். நீங்கள் உங்கள் கருத்து மட்டும் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் இந்த 2 குடியிருப்புகளுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் குடியிருப்பு இருக்குது. அவங்க அந்த பகுதிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாரியத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாக்கம் அந்த பகுதியில் வந்து சாலை ஓரத்தில் நிறைய கடைகள் வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு கடை கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள்கிட்ட. மாண்பு சிவி சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் நகரத்தில் இருக்கிற வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இடிகிற நிலையிலே அதில் இருக்கிற குடியிருப்பவர்கள் எல்லாம் காலி செய்யப்பட்டு இப்போது அது சேதமடைந்திருக்கிறது. அதே போன்று திண்டிவனத்தில் இருக்கிற வீட்டு வசதி வாரியத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இந்த 2 பகுதியிலுமே கிட்டத்தட்ட 40,000 ஆண்டு காலத்துக்கு மேல் கட்டப்பட்டது. திண்டிவனத்தில் இருக்கிற இப்போ குடியிருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தான நிலை இருக்கிறது. இங்கே சொல்லியது போல 25 ஆண்டு காலம் தான் அதற்கு உயிர். ஆகவே அமைச்சர் அவர்கள் அதை ஆய்வு செய்து அந்த 2 திண்டிவனம் விழுப்புரம் பகுதியிலே புதியதாக வீட்டு வசதி வாரியம் சார்பாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ஜெயசுதா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை போல மாவட்ட ஆட்சியர்களுடன் அவர்களுடைய பரிசீலனையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்றபோல பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.